ஹலோ ஆல் பிக் பாஸில் நம்ம பாருவோட ஸ்டைலிஸ்ட் காவ்யா. ஸோ காவ்யாவோட இன்டர்வியூ தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ காவ்யா வந்து பாருவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் பாருவோட இன்டர்வியூ எப்போ இருக்கும், அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது, அவங்க எப்படியெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் பாரு இது வரைக்கும் எந்த இன்டர்வியூமே கொடுக்கல. அட்லீஸ்ட் அவங்களோட ஸ்டைலிஸ்ட்டாக அது கொடுத்தாங்களே, அந்த மாதிரி இருந்தது. காவ்யாவும் பாருவும் வந்து ஒரே காலேஜ் மேட் தான், எம்சிசியில் தான் அவங்க படித்தாங்க. இவங்களும் ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட் தான். ஸோ பாருவோட ஜூனியர் தான் வந்து காவ்யா பிக் பாஸில் நிறைய கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து காஸ்டியூம்லாம் வந்து பண்ணியிருக்காங்களா. சீசன் 7ல் அர்ச்சனா, அதுக்கப்புறம் ஷெரின் இருந்தாங்கல்ல, ஷெரின்க்கு இவங்க தான் வந்து காஸ்டியூம்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி போன சீசனில் சௌந்தர்யாவுக்கும் வந்து காஸ்டியூம் காவ்யா தான் கொடுத்தாங்களாம். ஸோ பாருவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, பார்வை இவ்வளோ நாள் வந்து என்னோடய சீனியர் அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பழகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பிக் பாஸ்க்கு போனதுக்கு அப்புறமேட்டு நான் ஒரு ஹீரோயினாக தான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பாருவோட பிஆர் விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. பாருவுக்கு பிஆர் இல்லையா. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, பாரு வந்து பிஆர் வச்சு தான் பாருவோட பிஆர்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு பிஆரே இல்லையா. என்னது பிஆர் இல்லையா, அப்புறம் எப்படி இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரிஸ்லாம் வருது பாரு பிக் பாஸில் இருக்கும்போதுன்னு கேட்கும்போது, பார்வதியோட மொபைல் வந்து அவங்க அம்மா கிட்ட தான் இருந்தது. ஸோ பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து காவ்யா சொல்லியிருந்தாங்களா, நம்ம பிஆர் வந்து செட் பண்ணிக்கலாம், ஏன்னா நிறைய வந்து பிஆர் செட் பண்ணுறது எனக்கு தெரியும், நிறைய பேர் இப்போ பிக் பாஸ்க்குள்ளே இருக்கிற திவ்யா, அதே மாதிரி சபரி, ஸோ அவங்களதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச பிஆர் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரியும் அந்த ஆக்டிவிட்டியெல்லாம், நம்ம வந்து பிஆர் வச்சுக்கலாம் பாருன்னு சொல்லும்போது, பாரு தான் வேணாம், எப்படி வந்து நேச்சுரலாக வருதோ அதை அப்படியே போட்டோம், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உள்ளே போனாங்களாம். ஆனால் இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரிஸ்லாம் வந்ததில்ல, அதெல்லாம் எப்படின்னு கேட்கும்போது, அது வந்து பாருவோட அம்மா கையில் மொபைல் இருந்தது. காவ்யா சைடில் இருந்து தான் வந்து ஒவ்வொரு கிளிப்பாக வந்து அவங்க தான் வந்து போஸ்ட் பண்ணுவாங்களோ, அது வந்து பாருக்கு அனுப்பிட்டு அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களோ, அது வந்து அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ டைரெக்டாலாம் வந்து பிஆர் இல்லை. நான் வந்து சும்மா இந்த ட்ரெஸ்ஸுக்காக ப்ரமோஷனுக்காக நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இந்த பேமெண்ட் கொடுத்துலாம் வந்து பாரு வந்து பிஆரே செட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியே என்னடான்னா எல்லாரும் வந்து பாரு பிஆர் வச்சுருக்காங்க, ஃபுல்லாக பிஆர் தான் சொல்கிறாங்க. காவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, பாருக்கு வந்து பிஆரே வைக்கல, பாரோட ஃபேன்ஸ் தான் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லாம் வந்து எடுத்து போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாந்திராவை பற்றி சொல்கிறாங்க. இந்த டிடிஎஃப் டாஸ்க் இருக்குல்ல, இதே மாதிரி டாஸ்க் வந்து மலையாளத்தில் நான் பார்த்தேன், ஏன்னா மலையாளம் பிக் பாஸும் நான் பார்ப்பேன். ஸோ நம்ம டிடிஎஃப் நடக்கிறது கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து அவங்களுடைய டிடிஎஃப்பும் நடந்து முடிஞ்சுது. அதில் இதே மாதிரி தான் நெவினெல்லாம் வந்து அப்படியே தள்ளி கீழே விட்டுட்டாங்க. அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, கேமில் தானே. அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி ரவுண்டில் வந்து எல்லோரும் ஒரு 10-12 பேர் சேர்ந்து ஒருத்தர் வந்து அப்படியே அமுக்குனாங்களே, அது கேம் இல்லையா. எப்போவுமே வந்து அந்த காயின் டாஸ்க் அப்படி தான் விளையாடுவோமா. பிக் பாஸ் அந்த டைமில் ஏன் சொல்லலை, இந்த கேம் வந்து இப்படி விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாமே. நம்மளுக்கே தெரியும் இல்லையா, அந்த காயின் கேம்லாம் வந்து ஓடி பிடிச்சி அவங்க பின்னாடி போய் அந்த காயின் வெட்டுறது தான் கேமு. ஆனால் இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லோரும் சேர்ந்து ஒருத்தரை வந்து, அதாவது ஒரு குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு, யார் யார் தூக்கணுமோ, யார் யாருக்கும் அந்த டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்கணுமோ, பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கணுமோ, அவங்களெல்லாம் வந்து அவுட் பண்ணாமல் மற்றவங்களெல்லாம் வந்து சீக்கிரமாக அவுட் பண்ணி விட்டாங்க. இதுதான் வந்து நடந்தது. ஆனால் பிக் பாஸும் வந்து இது எதுவுமே சொல்ல. அப்போ மட்டும் கேமு, இப்போ பாரு தள்ளி விட்டது கேம் இல்லையா. சரி 8 வச்சது ஓகே, அது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் தள்ளி விட்டது கேம் தானுங்க, இதில் என்ன ஒரு பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டில் எல்லாருமே தான் பண்ணியிருக்காங்க. சபரி பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பண்ணியிருக்காங்க. பார்வதி கிட்டே இருந்து ஒரு விஷயம் நடந்தது, அதுக்கு வந்து ஒரு டிஆர்பிக்காக ஒரு பண்ண விஷயம் தான் இந்த ரெட் கார்டு. ஸோ இந்த ரெட் கார்டு வந்து விஜய் டிவி பிளான் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஷோவே வந்து டிஆர்பி இல்லாமல் போகுது, அதனால் பெருசாக ஒன்று வெடிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறமே விஜய் டிவிலேருந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ஃபினாலேக்கு வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் பாரு வந்து கடைசி மொமெண்ட் வரைக்கும் வரணுமா வேண்டாமா அந்த ஒரு டவுட்லேயே இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைமில் தான் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி நம்ம போகலாம் ஃபினாலேக்குன்னு சொல்லிட்டு, மதுரையிலேருந்து நாங்கள் வந்தோம் ஃபினாலேக்கு. ஸோ அவசரமாக வந்தோம், ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்து மேக்கப்பும் காஸ்ட்யூம் எல்லாமே முடிஞ்சு கடகடன்னு வந்து ஸ்டேஜுக்கு போயிட்டோம். மேக்கப் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு சரியாக டைம் கிடைக்கல. ஸோ எல்லாமே வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. அதனால தான் வந்து பாரு வந்து உள்ளே போகும்போது போட்ட ஒரு மேக்கப் இருக்குல்ல ஸ்டார்டிங்கில், அதுக்கும் வெளியே வந்த டைமில் போட்ட மேக்கப்பும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல, ப்ராப்பராக போட முடியல, கடகடன்னு ஓடிட்டாங்கன்னு ஒன்று டென்ஷனில் இருந்தாங்க. என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க, நான் வந்து என்ன பேசுறது, என்ன போய் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் அதான் சொன்னேன், உங்களுக்கு வந்து என்ன தோணுமோ பேக் வித் பேங்க்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி ஓப்பனாக பேசுங்க, மைண்டில் இருக்கிறது பேசுங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாருவும் பேசுனாங்க. ஸோ ஆனால் போனது ரொம்ப பெரிய விஷயம்.
பாரு ஃபினாலே அட்டன் பண்ணலன்னா அந்த க்ளோஷர் வந்து கிடச்சிருக்காது. இப்போ வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அதுதானே வேணும் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு பாருவை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் பாரு வந்து சரியான கேமர் தான். அவங்க வந்து எதுவுமே வந்து கேமராக்காக நடிக்கலைங்க. அவங்களோட எல்லா எமோஷனுமே வந்து அவங்க காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டே சொல்கிறாங்க. காலேஜ் டேஸ்லேயும் இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் வந்து பேசுவாங்க. என்ன இமோஷன் இருக்கோ அதை அப்படியே வந்து ஷேர் பண்ணுவாங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி பாரு வந்து உள்ளே போயிட்டு ஏதோ பண்ணுறா நடிக்கிறா அதெல்லாம் கிடையாது. அவங்களோட எல்லா எமோஷனும் காதல், கோபம், அதே மாதிரி சண்டை, அழுகை எல்லாமே வந்து காமிச்சிருக்காங்க. பாரு பிக் பாஸில் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து ரியல் தான், எதுவுமே வந்து ஆக்டிங்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து எப்படி அவங்களோட கேரக்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தாங்க. இன்னொன்று பாரு பிக் பாஸே பார்க்கலையே அதுக்கு முன்னாடி. என்கிட்ட தான் வந்து கேட்டாங்க எப்படிலாம் வந்து ஷோ நடக்குது, என்ன ஒரு ஐடியான்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் வந்து கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க டிசைட் பண்ணாங்களோ நம்ம நேச்சுரலாகவே பண்ணிடலாம், எதுவுமே வந்து நம்ம ஆக்ட்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பாரு வந்து பிக் பாஸ்க்கு போனாங்க. இன்னொரு விஷயம், கமருதீன் கூட நடந்த அந்த லவ், அவங்களுக்கு லவ் பண்ண தோணிடுச்சு, ஆனால் லவ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிஜமாலுமே வந்து ஒரு இமோஷன், அது வந்து நம்ம எப்படி தப்பு சொல்ல முடியும்? உடனே வந்து இதெல்லாம் வந்து கேமுக்காகன்னு சொன்னால் என்ன நியாயம்? இது பாருக்கு வந்து தோணிடுச்சு, அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தப்பு. அதுவும் இந்த ஜென்ரேஷனில் லவ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்குலாம் பேசுறது ரொம்ப ஓவர். ஏன்னா நம்மளை சுற்றி எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, சோஷியல் மீடியாவில் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து நெகட்டிவ் இருந்தது. பட் பாரு இப்போ எல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணிட்டாங்க, அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பாருவை தெரிஞ்சவங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும் இல்லையா? ஸோ இன்க்ளூடிங் பாருவோட ஃபேன்ஸ். பாரு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேர்ள். அதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து பாருவை பிடிக்கிறதுக்கான மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன் மக்களே.